ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஆணி மாதத்துல 3 மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. முதல் மாதம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 6வது மாதம், அதாவது 15 ஜூன்ல இருந்து 16ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆணி மாதம் இருக்கு. மாதத்தின் முதல் நாளே சூரியன் பயிற்சி ஆகிறார். அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். அடுத்து 23ஆம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். புதன் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். சுக்கிரனாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகங்கள் தான், இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். ஒரு மாதம் முழுவதுமாகவே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்துல 11ஆம் இடமான அந்த மிதுன ராசியில குருவோட சேர்ந்து பயணிக்க போறார். உங்களுக்கு ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா ஒரு நன்மைகளை அப்பப்போ செஞ்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குருவினுடைய ஒரு மாற்றங்கள் மூலமாக சின்ன சின்ன நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கிறார். அதே சமயத்துல வருமானத்துல எந்த தடைகளுமே கிடையாது. இந்த சிம்மராசி என்பர்கள் நீங்க நினைக்கிற அளவுக்கு வருமானத்துல எந்த தடைகளுமே கிடையாது. அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுல அதிகப்படியான உழைப்பு அப்படின்றதுதான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். இந்த ஆணி மாதத்துல அந்த உழைப்புன்றது அதிகப்படியாக ஸ்ட்ரெயின் எடுத்து தூங்காம ஒரு நாள்ல ஒரு 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா 20 மணி நேரம்னா பாருங்க, அந்த தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட இவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவு இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இடைவிடாத ஒரு உழைப்பு. அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா அதுலதான் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல்ன்றது கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் 20 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு வருமானம் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பாங்க தானே. ஆனா சிம்மராசி அன்பர்கள் அதை கூட எதிர்பார்க்கறது இல்லை. என்ன கரெக்டா சிம்மராசி அன்பர்களே? நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுடைய உழைப்பை மட்டுமே போட்டுட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு நம்பிக்கையோட போட்டுட்டு இருக்கிறீங்க? நமக்கும் காலம் மாறும், காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த காலச்சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையோடு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அந்த இடைவிடாத உழைப்பு போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் ராசி அதிபதியே அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும், சின்ன சின்ன ஒரு தடையாக இருந்த சில விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு அந்த தடைகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக ரொம்ப ஒரு சுயமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போதுமே இந்த சிம்மராசி என்பர்கள் பொது நலமாக தான் இருப்பாங்க. நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், அவர்களுக்கு இதுல நன்மை இருக்கா, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை இருக்கா, இப்படின்னு அந்த பொது நலம் கருதி தான் இவங்க வேலை செய்வாங்களே ஒழிய தன்னுடைய சுயநலத்திற்காக வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நான் எனக்காக வாழணும், என்னுடைய குடும்பத்திற்காக வாழணும், என்னுடைய தேவைகளுக்காக நிறைவேறணும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நினைத்த காலங்களை கடத்திய காலம்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களை நம்பி அப்படியே பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க ஏதாவது பார்த்து நமக்கு செய்யட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா குடும்ப உறுப்பினர்களோ இவர்கள் கிட்ட இருந்து சுரன்றதுக்கு தான் மெயினா இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு இவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல
மாதத்துல அவர்களிடமிருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை, தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய நலனிற்காக சில ஒரு டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. இப்ப நான் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன் மேடம், என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த ஏமாற்றங்கள்லாம் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகுது. அததான் அந்த சூரியனும் குருவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தான ஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அடுத்து லாபஸ்தானாதிபதி, ஒரு 4 ஸ்தானத்திற்கு உரியவர் இந்த புதன் பகவான் உங்களுடைய சிம்மராசி என்பர்களுக்கு. தனம், குடும்பம், வாக்கு, லாபம் இந்த 4 ஸ்தானத்திற்கும் சொந்தக்காரரான அந்த புதன் பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஆணி மாதத்துல. நான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா, குடும்பத்துல இருந்து விலகி வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்காக சுயநலமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரம், மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிருப்பீங்க, ஆனா அவங்க உங்களை ஏமாற்றினதுதான் மிச்சமே ஒழிய உங்களுக்கு தேவைகளை அவர்கள் நிறைவேற்றி வைக்கவில்லை. அது மாதிரிதான் அந்த குடும்ப நபர்களால ஒரு விரயத்தை சந்திக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராசி மேலே செவ்வாயும் கேதுவும் பயணமாகுது. இந்த செவ்வாயின்றவர் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி தான், அதை பத்தி நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், பாக்கியஸ்தானாதிபதியும் கூட. அதனால அந்த செவ்வாயின்றவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான். அந்த செவ்வாயினால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா சிம்ம ராசி என்பவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஹார்ட்டா இருப்பீங்க. ஏதாவது டிசிஷன் எடுக்கணுமோ இல்ல யார்கிட்டயாவது ஏதாவது பேசணும் அப்படின்னாலே கொஞ்சம் சுட சுடதான் பேசுவீங்க, கொஞ்சம் நிதானமாலாம் பேச மாட்டீங்க. இப்போ செவ்வாயும் உங்களுடைய ராசியின் மேலே இருக்கிறதுனால இப்போ எப்படி இருப்பீங்க, இன்னும் ஒரு டபுள் மடங்கு, ஒரு பல மடங்கு ரொம்ப சூடான விவாதம், நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் குரல் உசத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அந்த செவ்வாய்ன்றது அந்த கோபத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. அடுத்து அம்மாவினுடைய சப்போர்ட் இந்த காலகட்டம் முழுமையா இருக்கும். யாரு எதிர்க்கிறாங்களோ இல்லையோ குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய தாயார் உங்களை முழுமையாக அரவணைக்கக்கூடிய ஒரு டைம். அந்த தாயாரின் மூலமாக, உங்களுடைய பெற்றோர்களின் மூலமாக முழுமையான அரவணைப்புன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதை தடுக்கிறதுக்குன்னே 4 பேர் படையெடுத்து வருவாங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அம்மா அப்பா அவங்களுக்கு மட்டும் செய்யறாங்க, நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உழைப்புக்கு தகுந்த ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பா இருக்காது. ஆனா வருமானத்தின் அளவும் குறையவும் குறையாது. வேலை மாற்றம் ஏதாவது செய்யலாமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யலாம். இந்த கையில வேலையை வச்சுட்டு இந்த கையில வேலையை விடுங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால யாரையும் நம்பி நீங்க எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. இப்போ நாங்க வேலையே கிடைக்குது அப்படின்னு சொல்லிடுவோம், நாங்க ஈஸியா எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். ஆனால் உங்களுடைய தசாபுத்தி அங்க மோசமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வேலையை விட்டா கூட அங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி சும்மா வெகுவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஒரு பீக்கா டயத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கு. அதனால எந்த வேலையை விடுறதா இருந்தாலும், எந்த தொழிலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்க வருமானத்தை வச்சுட்டு தான் இன்னொரு பக்கம் அந்த வேலையை முயற்சிகளை செய்யணும். வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்கு படிக்க போலாமா, இந்த காலகட்டம் எங்களுக்கு அது எப்படி இருக்கும், இந்த மாசம் எங்களுக்கு அட்மிஷன் பீரியடு அங்க நாங்க அப்ளை பண்ணிருக்கிறோம், அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வெளிநாட்டு படிப்புகள் எல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கு. ஏன்னா
உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மேற்படிப்பு 11ஆம் இடத்துல அந்த குரு பகவானும் இருக்கிறார். மேற்படிப்புன்றது சுலபமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். விரயங்கள், பண விரயங்கள் அங்க அதிகமா இருக்கும். காசுன்றது கொஞ்சம் அதிகமா கிடைக்கக்கூடிய கடன் போட்டு நீங்க வாங்கி அங்க போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு சூட்டபிளான காலகட்டம். இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைய போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய ஜாதகத்துல இந்த கோச்சார கிரகங்களின் தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களுக்கும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.